ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு உட்கார்ந்துருவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உமது வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. சங்கீதம் 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஏன் வலது கரம் சொல்லுது? அப்போ இடது கரம். வலது என்று சொல்லும்போது ரைச்சியஸ்னஸ். வலது என்றால் இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா, இதுல வலது அப்படின்னு அந்த வலது கையை நீங்கள் பாராமல் தேவனுடைய வலது பக்கம், வலது பாரிசம், வலது கை, வலது கரம். இந்த தேவனுடைய வலது கரம், கை என்று சொல்லும்போது அவருடைய வலது கரத்தில் நீதி இருக்கிறது. அப்போ நீதி இருக்கிற பக்கத்தை வலது கரம் என்று சொல்லலாம், அநீதி இருக்கிற பக்கத்தை இடது பக்கம் என்று சொல்லலாம். உலகத்துல தேவனுடைய இடது பக்கம் என்ன இருக்கிறது அந்த ஆராய்ச்சி வேண்டாம். தேவன் தன்னுடைய இடது பக்கத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்திருக்கல. யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அந்த அதிகாரத்தில் அந்த ஊழியக்காரனை வேதம் குற்றவாளியாக காட்டுகிறது. அவனை அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாகவும் அக்கிரமம் நிறைந்தவனாகவும் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அது தேவ பிரசன்னத்தை இழக்க செய்யும் ஒரு விஷயம். அதனாலே சாத்தான் தேவனுடைய, அதாவது யோசுவா என்கிற ஊழியக்காரனுடைய வலது பக்கத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான். உங்கள் வலது பக்கத்தையும் சாத்தான் பிடிக்க துடிக்கிறான். வலது பக்கம் என்றால் தேவ பக்தி உள்ள பக்கம், பரிசுத்தம் உள்ள பக்கம், தேவன் மேல் பக்தி இருக்கிற அந்த செயல்பாடுகள், ஜபம், வேதம், ஊழியம், இவைகளெல்லாம் வலது பக்கத்தின் செயல்கள். அதனால் வலது பக்கத்தில் சாத்தான் உரிமை கொள்ளும் எந்த செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதில் தொடர்ந்து உள்ள வசனங்கள் உங்களுக்கு தெரியும். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான் அப்படி சொல்லியிருக்குல்ல. அதுக்கு பிற்பாடு தூதனை நோக்கி ஒரு தூதன் வந்து அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி அவனுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வலது பக்கத்தில் இருந்த சாத்தானை தேவன் கடிந்து கொள்ளுகிறார், அப்புறப்படுத்துகிறார். ஒரு சுத்திகரிப்பு உண்டானதும் பிசாசு அவனுடைய வலது பக்கத்தை விட்டு விலகுகிறான். வலது பாரிசத்தில் சாத்தான் வருகிற அளவுக்கு நம்முடைய பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, நம்முடைய அதாவது பாண்ட் நேச்சர் இருக்கக்கூடாது, சுபாவம் இருக்கக்கூடாது. உங்கள் வலது பக்கம் தேவனுக்குரியது. அதை ஒருபோதும் சாத்தான் பிடிக்க நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30 வசனங்களை வாசித்தால் அங்கே தேவன் சொல்லுகிறார், உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கிறன்னு சொல்றார். அடுத்து 30ஆம் வசனத்துல உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால். வலது பக்கம் இடறல் எப்படி வரலாம்? வரக்கூடாது. வலது கண் அப்படின்னு சொன்னா இந்த வலது கண்ணை பிடுங்கிட்டா இடது கண்ணு ரெண்டையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே ஒரு கண்ணு ஏதோ விதத்தில் அஃபெக்ட் ஆகிடுது. ஒரு கண்ணை வச்சே எல்லாம் பார்க்குறாங்க. இந்த கண்ணை மூடிட்டோம்னா இந்த கண்ணில் எல்லாம் தெரியுது. அப்போ இங்கே வலது கண் அப்படின்னு சொன்னால்
நேர்மையாய் செயல்படுகிற கண், நேர்மையாய் பார்க்கிற கண், நீதியின் கண், பரிசுத்த கண். அதைத்தான் அவர் அங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த கண்ணில் இருக்கிற என்ன எல்லா இடறல்களையும் பிடுங்கி போடணும். கண்ணை பிடுங்கி போட்டா குருடு. இடறல்களையும் பிடுங்கி போடணும். கை செய்கிற அநீதியான காரியங்களை பிடுங்கி போடணும். அதாவது நாம் செய்கிற அநீதியான காரியங்கள் வலது பக்கத்தை கெடுத்து விடும். நாம் வலது பக்கம் உள்ளவர்கள், நாம் வலது பக்கத்து மக்கள். நீதி, நேர்மை, இதை கெடுப்பது தான் பிசாசினுடைய வேலை. அதனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இன்னொரு வசனம் பாருங்கள், அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை, இடது கன்னத்தையும் காட்டிரு அப்படின்றது இயேசுவின் உபதேசம். பழிக்கு பழி வாங்காதே அப்படின்ற மாதிரி ஒரு போதனை அதில் இருக்கிறது. ஆனால் அது ஏன் வலது பக்கத்தில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பி என்று சொல்லியிருக்கலாம். வலது கன்னம் என்றால் எப்படி அறையலாம்? பிசாசு, எதிரி, சத்துரு வலது கன்னத்தை எப்படி அவன் அறையலாம்? முடியாது. வலது கன்னத்தையும் அரைஞ்சிட்டான்னா அப்புறம் இடது கன்னத்தை வச்சு நீ என்ன செய்வாரு? அதையும் அரைஞ்சிருட்டோம். நீதி, நேர்மை, இவைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த தீய செயல்களும் என்னை தாக்கக்கூடாது. வலது பக்கத்தை தாக்கும் அதிகாரம் எனக்கு எதிரே இருக்கிற சத்துருவுக்கு இல்லை. வலது பக்கம் தேவனுக்குரியது. வலது பக்கத்தில் தேவன் கிரியை செய்கிறார். வலது பக்கத்தில் தேவன் ஆளுகிறார். நான் சொல்வதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நானே வலதுதான். என்னில் இடது என்று கிடையாது. 2 கை, ஒன்று வலக்கை, ஒன்று இடது கைன்னு சொல்லலாம். ஆனால் நானே வலக்கை பக்கம் உள்ளவன். இந்த கை செய்தாலும் சரி, இந்த கை செய்தாலும் சரி, இந்த கண் செய்தாலும் சரி, இந்த கண் செய்தாலும் சரி, வலது பக்கம் இருக்கிற என்னுடைய செயல்பாடு என்பதைத்தான் குறிக்க அது சொல்லுகிறது. இந்த என் வலது பக்கம் நிற்கிற என்னை ஒருவன் அறையக்கூடுமா? ரொம்ப இயலாத ஒரு விஷயம். கர்த்தருடைய வலது கை பயங்கரமானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிற்பாடு நான் அதெல்லாம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஆக ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அதில் ஒரு ஆச்சரியக்குறி போடணும், கேள்விக்குறி போடணும். ஒருவன் வலது கன்னத்தை அறைய முடியாது. இன்றைக்கு நான் நீதியின் பக்கம் நிற்கிறவன், நான் பரிசுத்தத்தில் பக்கம் நிற்கிறவன், நான் கிறிஸ்துவின் சுபாவங்கள் உள்ள இடத்தில் இருக்கிறவன், ஜெபிக்கிற இடத்தில் இருக்கிறவன், தேவன் பேரில் பக்தியாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறவன். அதுல தான் இருக்கணுமே தவிர அந்த பக்கத்துல சாத்தான் வரணும் அப்படின்னு சொன்னா நான் வலது பக்கத்துக்கு பாதிப்பு உண்டாகும் செயல்களை நான் செய்யாதிருக்க வேண்டும். கண்ணு கெட்டு போகக்கூடாது, வலது கை கெட்டு போகக்கூடாது. வலது கண்ணுன்னா ஒரு கண்ணை பார்க்காதீங்க. வலது கண், நானே வலது கண், நானே வலது கை. இந்த வலது கை கெட்டு போகக்கூடாது. இடது கை கெட்டு போகலாம். இயேசு இல்லாதவர்கள், தெய்வ பக்தி இல்லாதவர்கள், அநீதியின் மக்கள், அவர்கள் கெட்டு போகலாம். ஆனால் வலது பக்கத்து மக்கள் நாம் கெட்டு போக கூடாது. இன்னொரு விஷயம் இயேசுநாதர் சொல்றார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இதெல்லாம் இயேசு வாயை திறந்து சொன்னது. உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்படின்னா எப்படி வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்கும்? ஒரே சரீரத்தில் ஒரே அவயவத்தில் இருக்கிற என்ன இதுல உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற நல்ல காரியம், நாம் போடுகிற நல்ல திட்டங்கள், நல்ல செயல்கள் இந்த இடது பக்கத்து உள்ளவர்களுக்கு அது தெரியக்கூடாது. இந்த உலகத்துல வலதுசாரி இடதுசாரின்னு வச்சிருக்கானுங்க. யார் வலதுசாரி? நம்ம தான் வலதுசாரி. வலதுசாரினா பலம் படைத்தவர்களாம், இடதுசாரினா எதிராளர்களாம்.
நாம் செய்கிற, நாம் திட்டம் பண்ணுகிற, நாம் ஜெபிக்கிற எந்த நல்ல காரியமும் இடது பக்கம் தெரியக்கூடாது, சத்துருவுக்கு தெரியக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லி நான் இன்னும் செய்திக்குள்ள போகல. நான் உங்களுக்கு அந்த முகவுரை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மத்தேயு 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால். அப்போ வலது பக்கம் இருக்கிறவங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வலது பக்கம் நிற்கிறவன். இது எப்போ? இது எங்கே? பூமியில் நான் வாழும் வாழ்க்கையில. பூமியில் நான் வாழும் வாழ்க்கையில நீங்க எப்போவாவது இடது அப்பியாசம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க கடைபிடிப்பீர்கள் என்றால் வலது பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். எப்படி ஒரு பெரிய பிரதான ஆசாரியனுக்கு பாதிப்புண்டானது போல அது பாதிப்புண்டாகும். உங்களுடைய ப்ரேயர் அஃபெக்ட் ஆகும், உங்களுடைய ரைச்சஸ்னஸ், நீதி பாதிக்கப்படும், உங்களுடைய பரிசுத்தம் பாதிக்கப்படும். அந்த பக்கத்தை தாக்கவும் அந்த பக்கத்தை பாதிப்புண்டாக்கவும் பிசாசுக்கு இயலாது என்றால் கர்த்தர் நமது வலது பக்கத்தில் இருக்கிறார். அதைத்தான் தாவீது ராஜா அவர் தன்னுடைய 16ஆம் சங்கீதத்தில் அவர் ஒரு அறைகூவலாக சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த இடது பக்கம் வல்லமையும் எந்த இடது பவரும் என்னுடைய வலது பக்கத்தை தொடுவதற்கு முடியாது என்கிற அச்சாரமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வலது பக்கம் நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் இயேசுதான், இன்னொருவருக்கு இடமில்லை. அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இந்த வலது பக்க மக்களாக நாம் நிற்கணும். ஒரு நாள் நம்மை இந்த வலது பக்கம் நிற்கிற மக்களை பார்த்து, கோடான கோடி மக்களை பார்த்து அவர் பரலோக வாசலை திறந்து உள்ளே போக அவர் செய்ய வேண்டும். யோவான் சுவிசேஷம் 21 தெளிவாக சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் இதுவரை முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது அவர்களுடைய பதில். ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் வாய்க்கவில்லை என்பது அவர்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், உங்கள் வலது பக்கம் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலது பக்கம் வலை போடுகிற வலது பக்கத்து மக்களாக இருக்கணும். உங்களுக்கு அதாவது இடது பக்க முயற்சியினால் வாழ்க்கையை படகை நிரப்ப முடியவே முடியாது. இடது பக்கம் முயற்சி வலது பக்க மக்களுக்கு நான் கவனிக்கிறேன். இயேசுவின் சீடர்கள் அவர்கள், நாம் இயேசுவின் பிள்ளைகள், வலது பக்கம் நிற்கிறவர்கள். இந்த வலது பக்கம் நிற்கிறவர்களுக்கு இடது பக்க அப்பியாசம், இடது பக்க பிரயாசம் நிச்சயமாய் இல்லை, கிடைக்கவில்லை, முன்னேற்றம் இல்லை, அப்படித்தான் சொல்லும். அநீதியான முயற்சியை இடது பக்கம் வலை போடுவதற்கு ஒப்பிடலாம். கள்ளத்தனமாக சம்பாதிக்க முயற்சிப்பதை இடது பக்கம் வலை போடுகிறவர்களுக்கு ஒப்பிடலாம். தீய வழியில் என தங்கள் கஜானாவை நிரப்பிக்கொள்ள நினைக்கிறவர்கள் நிச்சயமாக இழந்து போவார்கள். இறுதியில் இல்லை என்ற வார்த்தை தான் அவர்கள் வாழ்க்கையில் வரும். நம்ம எப்பவுமே வலது பக்கம் வலை போடுறவங்களா இருக்கணும். நீதியின் முயற்சி, பரிசுத்த முயற்சி, உண்மை இந்த மாதிரியான முயற்சிகள் என்ன செய்யுமா? அப்படியே அவர்கள் வலது பக்கம் வலை போட்டு
வலையை இழுக்கக்கூடாது இருந்தார்கள். ஏன்னா அதுல 153 பெரிய மீன்கள் அதுல சிக்கி இருந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே கிடைத்திராத பெரிய ஆசீர்வாதம் இது. இன்னொரு விஷயம், நாம் அப்படியே போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்வித்த குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்தில் இருக்கிற சபை, இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்தில் இருக்கிற சபையின் தூதர்கள், சபையின் தூதர்கள், மெசஞ்சர்ஸ், செய்தியாளர்கள், தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று கொடுக்கிற செய்தியாளர்கள் எல்லாரும் இயேசுவின் வலது கையில் இருக்கிறார்கள். அதை தான் ரொம்ப தெளிவா கர்த்தர் இங்கே யோவானுக்கு காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய சபை வலது பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பில், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த விதமாக நாம் இருக்கும்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தின் எந்த விஷயமும் இந்த வலது பக்கத்துக்கு வர முடியாது, வரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே இதில் நாம் கவனமாக இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சில வசனங்களை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். 73ஆம் சங்கீதம். அதில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த சங்கீதத்தை வாசித்தால் அதில் சங்கீதக்காரன் ஒரு மாதிரி புலம்புகிறதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்றார், துன்மார்க்கர் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அந்த இடது பக்கம் இருக்கிறத இந்த சங்கீதக்காரன் பார்க்கறான். அதை பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு சோர்வு, ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தை. நான் விருதாவாக என்னை கழுவினேன். இது எப்படி சொல்லலாம்? நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நான் சென்ட்ரல் ஏஜி சபைக்கு வர்றதுல என்ன பிரயோஜனம்? எங்க பாஸ்டர் சொல்ற மாதிரி 40 நாள் ஜெபிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இது மாதிரி எல்லாம் பிதட்டுகிற ஒரு நிலை. இன்றைக்கும் இடப்பக்கத்தை பார்த்து வலப்பக்கத்தில் இருக்கிற மேன்மையை புரியாத இந்த அற்ப விசுவாசிகள் இடப்பக்கத்தை பார்த்து தங்கள் வாழ்க்கையில் இடப்பக்கத்தையும் வலப்பக்கத்தையும் ஒன்றாய் வைத்து கொள்ள முயற்சி செய்கிறவர்களுக்கு அது ரொம்ப ஆபத்தானது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், நீ குளிராயாவது அனலாவது இரு. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருந்தா, குளிரும் இல்லை அனலும் இல்லை, வெதுவெதுப்புனா என்ன செய்யணும்? நல்லா கொதிக்க தண்ணியை சுட வச்சுட்டு என்ன செய்யணும்? வெதுவெதுப்பா வேணும்னா பச்சை தண்ணி கலக்கணும். வாழ்க்கை வெதுவெதுப்பு ஆகணும்னா இடது பக்கம் பாதி வலது பக்கம் பாதி மிக்ஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கை. அவர் அதை சொல்றார். தேவன் எப்படி சொல்றார்? ஒரு மாதிரி சொல்றார் பாருங்க. வாந்தி பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரி பட்டவர்களை நான் வெறுத்துருவேன். என்கிட்ட இருக்கிறதுக்கே அவங்க லாய்க்கு கிடையாது.
இவன் இந்த மாதிரி இந்த சங்கீதக்காரன் ஆசாப் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ராக்குக்கு வரான் பாருங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கு வரான். அப்படிலாம் நினைச்சேன்ப்பா. நம்ம பக்தியா இருக்கிறது வேணும், நம்மளை நம்ம சுத்தமா வச்சுக்கிறது வேணும். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். என்ன, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்படி அவன் நினைச்சானா. அவன் சாட்சியை சொல்லிட்டான், அதை எழுதியும் வச்சுட்டான். நான் அப்படி நினைச்சேன். 22ஆம் வசனமும் 23ஆம் வசனம். 22ஆம் வசனத்தில், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். என்னுடைய திங்கிங், என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய கன்ஃபஷன் எல்லாமே இப்போ இந்த சங்கீதக்காரன் ஆசாப் சொல்ற மாதிரி எத்தனை மூடர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள், எத்தனை மிருகங்கள் சபைக்குள்ள இருக்கின்றன. வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் போட்டு கலக்கிறவங்க. நீங்க சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டீங்கன்னா ஐயோ, அது திரும்ப பார்க்கவும் எதுக்குமே அது நமக்கு விருப்பம் இல்லாது. தேவன் ஒருவரை வாந்தி பண்ணிட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை அவர் சில இடங்கள்ல உச்சரிக்கிறார். அதுக்கு ஏதுவானவர்களா நம்ம ஏன் மாறணும்? இவன் ஆசாப் தேவனுடைய மனுஷன். ஆனா இப்படி நான் நினைச்சேன், இப்படி அவனும் நல்லா இருக்கானே, அவெல்லாம் நல்லா இருக்கானே, பாவி நல்லா இருக்கானே, அவன் நல்ல கார்ல போறானே, அவன் வசதியா இருக்கானே. இதைத்தான் நான் பார்த்தேன். கடைசியில் என்னுடைய கன்ஃபஷன் என்னன்னா, நான் காரியம் அறியாத மூடன், நான் ஒரு மிருகம் அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்றான். அது கவனமா இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய எப்பவுமே அவர் நம் பக்கம் வந்தா அவருடைய வலது கை தான். எப்பவுமே இடது கையில அவர் பிடிக்கிறது இல்லை, வலது கை தான் அவர் நம்ம பிடிப்பார். வலப்பக்கம் மக்களுக்கு இடப்பக்கம் கை எதுக்கு? இடப்பக்கம் நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. இடப்பக்கம் அவருடைய கோபம், மூர்க்கம் எல்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லாதது. என் வலது கை பிடித்து தாங்குகிறீர். எப்பா, நீ இந்த இடது பக்கத்துக்கு உரியவன் அல்ல. இந்த இடது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு பிளஸ்ஸிங்னு நீ நினைக்காத. அவன் ஆர்ப்பரிப்போட வாழ்றத நீ பார்த்து அது உனக்கு இல்லையேன்னு நீ என்ன செய்யாத, ஏங்காத அப்படின்னு சொல்லுகிற அவர் தேவன் என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நான் பரலோகத்துக்கு உரியவனப்பா, நான் பரலோகத்துக்கு உரியவன். உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு பரலோகத்தில்? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு கன்ஃபஸிங். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீர் தான். பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரை நான் போய் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? யோசுவா மாதிரி நான் நடந்து சாத்தானை என் வலது பக்கத்தில் வர வைத்து, அது அவன் எதுக்கு வந்தான்னு அது கூட அது சொல்லுது. அதாவது அவனுக்கு தீங்கு செய்ய, யோசுவாவுக்கு தீங்கு செய்ய வலது பக்கத்தில் சாத்தான் வந்துட்டான், சீக்கிரமா தீங்கு செய்திருவான். கர்த்தர் நம்மை காக்கணும். எல்லாரும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். நான் ஒரு நாளும் இடது பக்கத்தின் மேன்மைகளை பார்க்க மாட்டேன், வலது பக்கத்தின் அருமையை நான் அனுபவித்து மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படி நம்ம சொல்லணும். இங்கே ரட்சிப்பு இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது, ஏன்னா வேதம் இருக்கிறது, இயேசு இருக்கிறார், பரலோகம் இருக்கிறது, எவ்வளோ மேன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான வசனம். அதுல என்ன சொல்லியிருக்கா பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்க வலது பக்கத்துக்கு உரியவர்களானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த மூடன மாதிரி இல்லை, இந்த மிருகம் போல இல்லை, மேலானவைகளை தேடுங்கள். மீண்டும் நான் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கணும். வலது பக்கத்தில் உள்ள மேலானவைகள். கீழானவைகள்னு ஒண்ணுங்க கிடையாது வலது பக்கத்துல என்னன்னா அற்பம், யூஸ்லெஸ் திங்ஸ், ஒண்ணுமே வலது பக்கம் கிடையாது. எல்லாம் மேன்மைதான் இருக்கு. இடது பக்கத்துல வியாதி, துன்பம் எல்லாம் இருக்குது. அது நம்ம கிட்ட வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அப்பா, என்னுடைய வலது கையை பிடித்து என்னை நீ தாங்குகிறீர். நான் உம்முடைய வலது பக்கத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மையானவைகளை நாங்கள் தேட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேன்மையானவைகளை நாங்கள் தேட வேண்டும். இந்த காரியம் அறியாம நான் என் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாட்டுக்கு கூட அவன் நல்லா இருக்கானே அப்படி சொல்லிடக்கூடாது. அவன் எப்படி நல்லா இருப்பான்? இன்னைக்கு செத்தா உடனே நேரா பிசாசு தூக்கிட்டு போயிடுவானே, அப்படி இல்லையே. எனக்கு தூதர்கள் வருவார்கள் என்னை அழைத்து கொண்டு செல்ல. அல்லேலூயா. அதாவது தான் ஸ்தேவான் சொல்றாரு. அவருக்கு மரண நேரம் சமீபித்த போது, இரத்த சாட்சியா மறிக்க நேரம் வந்த போது, குமாரன் என்ன இயேசு வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் பார்க்கிறேன் அப்படி சொல்றார். அங்கிருந்து அவனுக்கு அழைப்பு வருது, நீ வா அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறது என்னவென்றால், வலது பக்கத்தின் மேன்மையை நாம் உணராமல் இடது பக்கத்தின் மேன்மையை பார்க்கிற, அதை குறித்து ஏங்குகிற ஆசாப்பின் முந்தின அறிக்கை போல மூடத்தனமான அறிக்கை என்று அவரே சொன்னதுனால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த மூடத்தனமான அறிக்கை அவர் செய்ததுனால அதை அவர் கன்ஃபர்ஸ் பண்ணி, இப்படி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு, நம்ம கர்த்தர் தான் அவரின் வலது கையை பிடித்து தாங்குகிறார். அவருடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் முடிவு என்று ஒன்றினால் அது பரலோகத்தில். அல்லேலூயா. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் அறிய வேண்டும். பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இடது பக்கத்தை பார்த்து கெட்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 11, 12, 13. அதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், அதில் போட்டிருக்கனால வாசிக்கிறேன், நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்பொழுதுமே கர்த்தருடைய வலது கை வலது பக்கத்து மக்களை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உன் வலதுகரம் என்னை பிடிக்கிறது. என்னை சூழ பயங்கரமான சத்துருக்கள் இருக்கலாம், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வலது கரத்தில் நான் உன்னை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வலதுகரம் என்னை பிடித்திருக்கிறது. அதாவது நான் தண்டனை பெறும் பக்கத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் தேவனுடைய ஆதரவை பெறும் பக்கத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை என் தேவன் தமது வலது கரத்தினால் என்னை என் கையை பிடித்து, என்னுடைய அதாவது உன் வலது கையை பிடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
இந்த மாதிரியான காரியங்களை பார்த்து நீ கலக்கமடையாதே. பூமியிலே நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களை பார்த்து, இப்படி பல வார சவால் விடுகிறவர்களை பார்த்து, இல்லையா, தேவன் நம்முடைய வலது கையை பிடித்து விட்டால் நம்முடைய சத்துருக்கள் ஒண்ணுமில்லாமல் போய்விடுவார்கள். அப்படிதான், ஒரே வார்த்தையில சொன்னா அப்படிதான், நம்முடைய சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்ன, இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கோரேஸ் பேரை எடுத்துருங்க, அதுல உங்க பேரை போட்டுக்கிடுங்க, அதுல போடுங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சொர்ணராஜுக்கு முன்பாக. எனக்கு வாஸ்தா அது பொருத்தமா இருக்கு. கர்த்தருடைய வலது கைக்கு நான் உரியவன், என் வலது கையை பிடிக்கத்தான் அவர் வர்றார். நான் இடது கையா இருந்தா எனக்கும் அவருக்கும் தொடர்பே இருக்காது. நான் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் அதை சொல்லலாம்ல, என்ன, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின சொர்ணராஜ். இல்ல, உங்க பேர் போட்டு பாருங்க, அதுல பொருந்துதா? பொருந்தலைன்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வலது கை பிடிக்கிற தேவனுடைய வலது கரம் நமக்கு நேராக வரும். அவர் என்ன சொல்லுகிறார் என்ன, அதாவது என் வலது கையை பிடித்து என்னை கைப்பிடித்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன். இது நீங்க கவனிக்கணும். அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் முதல்ல. என்ன, உனக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து. பெல்ட் அவிழ்த்துட்டா விழுந்துட வேண்டியது தானே, முடிஞ்சு போச்சு. இடைக்கட்டுனா பெல்ட். என்ன, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடுப்பு தான் ரொம்ப முக்கியம், பெல்ட் தான் ரொம்ப முக்கியம். நிக்கணும், அவுத்துட்டா கதை முடிஞ்சது. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவுத்துருவாரு, இடைக்கட்டு என்ன செய்வாரு, அவுத்துருவார், பெல்ட்டை உருவிடுவாரு. அப்படிப்பட்ட மகிமையான தேவன். அந்த வார்த்தை பாருங்கள், உனக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கற்களை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல், கோரேஷ்க்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க. எனக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, வாசலை நான் வலது கை, எனக்கு அவருடைய வலது கை என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு எதிராக யாரும் வாசல் என்ன செய்யக்கூடாது, பூட்டக்கூடாது. சுவிசேஷ வாசல் தேவன் திறந்த வாசல், தேவன் திறந்த வாசல் இல்லையா? இயேசுநாதர் அந்த வாசலை திறந்தாரா இல்லையா? கடைசியா பரமேறி செல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, என்ன, நீங்க புறப்பட்டு போய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல அந்த வலது பக்க நபர் நான், கோரேஸ். வலது பக்கம் ராஜா பெல்ட் எல்லாம் கலந்துரும். எனக்கு விரோதமா ஸ்ட்ராங்கா இருக்கிறவனெல்லாம் அப்படி வெலத்து போக பண்ணுவார். கலண்டு போறதை பிடிச்சு அதுக்கே அவனுக்கு டைம் போதும்னு இருக்கும். தூக்கி கட்ட அவிழ்ந்துகிட்டே இருக்கும், தூக்கி கட்ட அவிழ்ந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல இந்த மாத வாக்குத்தத்தம்னு நான் இதை சொல்ல
எனக்கு வாய் வரல. இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் சொல்லுகிறது. எப்பவுமே நான் வலது பக்கம், நான் வலது பக்கம், என் தேவனுடைய வலது பக்கம். என்னுடைய வாஞ்சையெல்லாம் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறவைகளை தேவனுடைய வலது பார்சத்தில் என் ஆண்டவர் இயேசு வீற்றிருக்கிற இடம், அவர் இருக்கிறது வலது பார்சம், அந்த இடத்தில் உள்ள மேலானது, அது மேலதான் எனக்கு வாஞ்சையை தவிர. அதுதான் சொல்றார். என்ன அப்படி சொல்லிட்டு, என்ன நான் அபிஷேகம் பண்ணின என் தாசனுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும், கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, உனக்கு முன்னே போய் கோணலானது எல்லாம் செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, கர்த்தர் நமக்கு திறந்த வாசலுக்கு முன்னால ஒரு வெண்கல கதவு இருக்குது. கர்த்தருடைய வலதுகை என்னை பிடிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா பூட்டப்பட்ட கதவுகளையும் உடைத்து தூள் தூளாக்கி பொக்கிஷங்களை, இல்லையா, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை, நமக்கு பொக்கிஷம் எதுங்க? நமக்கு பொக்கிஷம் எது? புதையல்கள் எது? இந்த காலிச்சேர் காலி இடங்களை நிரப்பும் ஆத்துமாக்கள் தான். என்ன, ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படலாம். அப்போ அவ எவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா அது உலகத்தை விட விலையேற பெற்றது அந்த ஆத்துமாவின் விலை. கர்த்தருக்கு மகிமுண்டாகும். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலும் அது அஸ்தமிக்கும் திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அவன் இடைக்கட்ட அவுக்கிறாரு, என் இடைக்கட்ட கட்டுறாரு. அவருடைய வலதுகை என்ன செய்யுது? என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, என்னை ஸ்ட்ராங் ஆக்குது. ஆகவே கிறிஸ்தவர்கள் எந்த வகையிலும் நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவன் இந்த மூன்று இடத்துல அவர் அந்த நம்முடைய வலதுகையை பிடித்து அவர் சொல்லுகிற காரியம், அது எனக்கு சொல்ற மாதிரி, நம்முடைய சபைக்கு சொல்ற மாதிரி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, நான் ஒருபோதும் இந்த யோசுவா மாதிரி கவலையினமா, அக்கிரமம், அழுக்கு வஸ்திரம், லெஃப்ட்டுக்குரிய காரியங்களை நான் வைக்காதபடி, அப்பா நான் கவனமா இருக்க, என்னுடைய வலது பக்கத்தை எப்படி சாத்தான் சுதந்தரிக்கலாம் அப்படி நான் விடக்கூடாது. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் சாத்தான் எப்படி அவன் முக்கியத்துவம் பெறலாம், என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு சர்ச் பிடிக்கும், எனக்கு போதனை பிடிக்கும், எனக்கு இயேசுவை பிடிக்கும் அதிகமா, எனக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும் என்கிற இந்த வலப்பக்கத்து மேன்மையோடு வாழ்கிற எனக்கு ஏன் இந்த சத்துருவினுடைய உட்புகுதல் எப்படி இருக்கலாம்? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்பது உபதேசம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்பது உபதேசம். பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்பது பலவீனம். கர்த்தர் வலப்பக்கத்து மக்களை எல்லாருடைய இடைகளையும் கட்டுகிறார், இறுக கட்டுகிறார், எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆக்குகிறார். கர்த்தருக்கு மகிமுண்டா. வலப்பக்கத்து மக்கள் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆக்குறார். உனக்கு முன்னே இருக்கிற எல்லா தடையும் ஒட்டச்சி எறிவேன் அப்படி சொல்றார். சத்துருவா இருந்தா அவன் இல்லாமலே போயிடுவான். அதைத்தான் ஆசாப் சொல்றார், நான் அவனை தேடினேன், அவன் இருப்பிடத்தையே காணோம் என்று சொல்லுகிறான். என்ன அப்படி இருக்கா பாருங்க. அவர்கள் நிமித்தம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாக்குறார்கள். இவங்களை தானே நீ சொன்ன, இப்போ நீ என்ன நல்லா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு தண்ணீர் சுரக்குது, அது இதுன்னு சொன்னியாப்பா. இப்போ என்னாச்சு? இப்பதான் அவனுக்கு தெளிவு வந்திருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷத்துல
ஆண்டவரே, அதை எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இடது பக்கத்துக்குடைய முடிவு அதான், இடது பக்கத்தினுடைய மேன்மை அதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.